இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிறவராக இருக்கிறேன் மட்டுமல்ல, இருக்கிறேன் என்பவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார்? முந்தின வசனத்திலே நாம பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் அந்த எகிப்திலே அவர்கள் அந்த பார்வோனால் அனுபவித்த அந்த காட்சிகள் மிகவும் கொடுமையான ஒரு காரியங்கள். அந்த எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள், பார்வோன் கொடுமையாக வேலை வாங்குகிறதை நாம பார்க்கிறோம். அந்த ஜனங்களுடைய ஜீவன் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதல் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்து, நீ ஜனங்களிடத்திலே போய் சொல்லு என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், ஜனங்கள் கேட்பாங்க, அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கிற பொழுது நான் என்ன சொல்லுவேன், நீர் யார் என்கிறத நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஜனங்கள் உபத்திரவப்படும் போதும் ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம நெருக்கப்படுகிற பொழுது, கஷ்டப்படுகிற பொழுது, துன்பப்படுகிற போது, நாம் இழக்க கொடுக்கிற போதும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி கஷ்டங்கள் இருக்கிறதே என்று சொல்லும்போது ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன? நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஏசாயாவுல பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். 3 மனிதர்கள் ஒரு ஆற்றின் மேல நடந்து போய் கொண்டிருந்தார்களாம். அப்போ அந்த பாலம் மிகவும் பழுதடைந்து அதை ஆடிக்கொண்டிருந்ததாம். அப்போ அந்த முதலாவது நடந்து போன மனிதன் நினைத்தாராம், எத்தனை நாள் இந்த பாலத்துல இப்படியே நடந்து நம்ம செத்து பிழைக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு நாளா இப்படி நம்ம கஷ்டப்படுதோம், அந்த பாலம் இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி அவர் மனசு நொந்துகிட்டே இருந்தாராம். 2வது மனிதரை பார்க்கிற பொழுது அவர் நினைச்சாராம், ஒருவேளை இந்த பாலம் உடைஞ்சிட்டுன்னா நம்ம செத்து போயிருவோமோ, என்ன ஆகுமோ, இந்த பாலத்து வழியா நம்ம போறோமே நினைச்சாராம். 3வது மனிதன் பார்த்தாராம், அந்த பாலத்துல ஓரத்துல நின்று அதை ஆடிக்கொண்டு இருந்தாலும் அதுல நின்று அதுல ஓடுகிற பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த ஆற்றின் தண்ணீரை ரசித்து கொண்டு இருந்தாராம். 3 பேருடைய மனநிலையும் நாம அறிந்திருக்கிறோம். அந்த 3 பேரும் என்ன செய்தார்கள்? நமக்கு ஒரு நல்ல பாடத்தை நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த முதலாவது மனிதன் என்ன செய்கிறான்? கடந்த காலத்தில் உள்ள கசப்புகளையே வாழ்க்கையில நினைச்சு பார்க்கான். டெய்லி இதே பாடுதான், டெய்லி இதே தான், எத்தனை தடவை இந்த பாலத்தின் வழியாய் கடந்து போகுது அப்படின்னு சொல்லி அவர் கடந்த காலத்தை குறித்து கசப்பான அனுபவங்களையே அவர் நினைக்கிறார். 2வது மனிதர் என்ன நினைக்கிறார்? அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இதுல போகும்போது என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். 3வது மனிதர் நிகழ்காலத்தை ரசித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம நிறைய பேர் என்ன செய்கிறோம்? ஐயோ, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, அப்ப நடந்த முடிந்த காலத்தையே கிடந்த கசப்பான அனுபவங்களையே சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் என்ன செய்ய போறாங்க? எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் நிகழ்காலத்தை நம்ம என்ன செய்துகிறோம்? வாழ்க்கையை அனுபவிக்க, வாழ, நிகழ்காலத்தை நம்ம அனுபவிக்க மறந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கடந்த காலத்துலனாலும் எதிர்காலத்துலனாலும் நிகழ்காலத்துலனாலும் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கிற போது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். சீஷர்களை விட்டு ஆண்டவர் பிரிந்து செல்லுகிற பொழுது உண்மையாகவே அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். 3.5 வருடங்கள் சீஷர்களோடு பழகி அவர்களுக்காக அவர் வாழ்ந்து, அவர்களோடு அவர் எவ்வளவு அன்போடு வாழ்ந்து கடைசியாக அந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிற பொழுது
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட தான் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை இந்த வருடம் எப்படி இருக்குமோ, இந்த வருடத்துல நம்ம என்ன நடக்குமோன்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். கடந்த வருஷத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததுன்னு வேதனைப்படலாம். ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டு இந்த நாள், இந்த மாதம், இந்த வருடம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் என்னை அவர் நடத்துவார், ஒவ்வொரு மாதமும் என்னை நடத்துவார், ஒவ்வொரு வருடமும் நடத்துவார், என்னுடைய மரண பரியந்தம் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதபடி ஆண்டவர் இருக்கிறவராக என் வாழ்க்கையில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது மிகவும் பயம் சூழ்ந்த காரியங்கள் நடக்கிறது. என்ன ஆகும்? நம்முடைய நாடு மாத்திரமல்ல, உலகத்திலே நடக்கிற காரியங்கள் எப்போ நம்முடைய இந்த பூமிக்கு, இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திடுக்கிடத்தக்க காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் தேசத்திலே நடக்கிறதை நாம கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பிள்ளைகளை குறித்தோ, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்தோ கலக்கம், கவலைகள் நமக்கு வந்தாலும், எதிர்காலத்தை குறித்து அடுத்த மாதத்திற்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எப்படி பொருளாதாரம் இப்படி இருக்கிறது, எப்படி குடும்பத்தை நடத்துவேன்னு சொல்லி நாம கலங்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த மோசையோடு சொல்லி ஜனங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே, ஜனங்களை திடப்படுத்தினீர் ஆண்டவரே. கொடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர்கள் இருக்கிற பொழுது நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க நான் இருக்கிறேன் என்று சொன்னது போல நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு பாதையிலும் நீர் என்னோடு எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிவு பரியந்தம் எங்களை தாங்கி வழி நடத்தும். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் இந்த பூமியிலே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி முடிவிலே எங்களை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.